வணக்கம். சிவாய நம. வாழ்க வளமுடன். என் குருநாதராகிய காகப்பூச்சென்ற சித்தரையா பாத நமஸ்கரிக்கின்றேன். வாழ்க வளமுடன். இப்போ மிதுன ராசியை பற்றி நம்ம பார்க்குறோம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. அதிபதி யார் அப்படின்னா புத பகவான். சரிங்களா? இந்த மிதுன ராசி அப்படிங்கிறவங்க எப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மேஷ ராசிக்காரவங்க வீரம் மிக்கவங்க, அந்த மன துணிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், மனசுக்கு பட்டதை டக்குன்னு ஒளிவு மறைவு இல்லாமல் செய்யக்கூடியவங்க இந்த மேஷம். ரிஷபம் சாந்த குணம், அமைதி, எப்போ வெடிப்பாங்கன்னு தெரியாது. மிதுனம் புக்தி கூர்மை உள்ளவங்க. அதுதான் இப்போ நான் மிதுனத்துக்கு சொல்கிறேன். எப்போதுமே புக்தியை தேஜஸாக வச்சுருப்பாங்க. டபுள் மிதுனம்னா டபுள், 2 ரெட்டப்படன்னு சொல்லுவாங்க. அந்த மிதுனம் எப்போதுமே 2 பிளான் வச்சுருப்பாங்க. ஒன்று அது இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும், இது இல்லைன்னா அதில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. கம்ப்யூட்டர் செக்டார், ஐடி ஃபீல்டு, இதில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா மிதுனம், கன்னி, தனுஷ். இந்த 3 ராசிக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த கம்ப்யூட்டர் புத்தி சம்மந்தப்பட்டது. ஏன்னா அந்த புதனும் ராகும் சம்மந்தப்படுறவங்க பெரிய ஜீனியஸாக இருப்பாங்க. கண்டுபிடிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, புதன் ராகு நட்சத்திரம் பாதசாரம் மாதிரிலாம் இருக்கக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புதன் ராகு காம்பினேஷன், இல்லைனா புதன் இந்த மாதிரி நட்சத்திரம் பாதம் வாங்குறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா மிகவும் யோகமான பலன்கள் தான். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னா நினச்சதை சக்ஸஸ் பண்ணுவாங்க. நெகட்டிவ் அப்படின்னா ஒரு விஷயத்தை அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணம். இது மட்டும்தான். கவலைப்பட வேண்டாம். நான் நெக்ஸ்ட்டு கடகத்தை பற்றி சொல்கிறேன். சிவாய